Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம Rosbora Sweet தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெறும் white rava வச்சு இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாங்க. ஆனா சாப்பிடுற டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்பா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஃப்ரை panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ghee விட்டு அது கூடவே அரை கப் அளவுக்கு ரவா ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் ரவா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் பண்ணணும். லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 to 5 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரவையோட அந்த ஃப்ளேவர் வந்த உடனே நம்ம ஒரு அரை கப் மில்கை வந்து கிராஜுவலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீதம் இருக்க இன்னொரு 1/4 கப் மில்க், மொத்தமா 3/4 கப் மில்க் தேவைப்படும். கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நீங்க இதை வந்து அப்படியே கிளறிட்டே இருக்கணும். ரவை நல்லா வெந்து மாவு மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்த உடனே நீங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிட்டு அதே அளவு 1 கப் தண்ணியை வந்து அந்த சுகர்லேயே ஆட் பண்ணி அதை கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வந்த உடனே நான் வந்து ஃப்ளேவருக்காக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போறேன். ஒருவேளை ரோஸ் வாட்டர் இல்லாதவங்க நீங்க கர்டமம் பவுடர், அதாவது ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 4 to 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த சுகர் சிரப் ரெடி ஆயிடும். அதையும் எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அந்த ரவையை வந்து நம்ம இப்போ மாவு மாதிரி நல்லாவே பிசைஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு பிசைஞ்ச உடனே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பால் பவுடர்னு ஆப்ஷனல் தான். பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைறதுல தாங்க இந்த ஸ்வீட்டோட டேஸ்டே இருக்கு. நீங்கள் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி நீங்கள் அதை அப்படியே பிசைஞ்சிட்டே இருங்க. ஒரு 6 to 7 நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி திரும்பவும் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சதை வந்து இப்போ நம்ம உருண்டைகளா உருட்டிக்கலாம். உருண்டைகளை உருட்டிட்டு அதை அப்படியே ஃபிளாட்டன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் எல்லா பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க இந்த பால்ஸை உள்ள போடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ரோஸ்பரா சுகர் சிரப்ல ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சுகர் சிரப்ல மூழ்கிற மாதிரி ஒரு 2 hours வச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டான சுவையான ரோஸ்பரா ஸ்வீட் ரொம்பவே சூப்பரா நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. மறக்காம இந்த ரெசிபியை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.